வணக்கம், கிரீட்டிங்ஸ் everyone. இன்னைக்கு இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷல் வீடியோ. என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, Fujifilm பிராண்டோட 8 to 16mm f2.8 வைட் லென்ஸ் பத்தி தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். வைடுனா வைடு, சாதாரண வைடு இல்லைங்க, சூப்பர் வைட் இல்ல சாரி அல்ட்ரா வைட் லென்ஸ். இந்த லென்ஸ் ஒரு Fujifilmோட XF Zoom சீரீஸ்ல உள்ள ஒரு லென்ஸ். அதுக்கு அத்தாச்சியா இங்க நீங்க லென்ஸ்ல பாத்தீங்கன்னா XF Zoomன்ற ஒரு சின்ன மார்க் இருக்கும். வைட் ஆங்கிள் லென்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல 3 வகைப்படும். ஸ்டாண்டர்ட் வைட், சூப்பர் வைட், அல்ட்ரா வைட். ஸ்டாண்டர்ட் வைடுன்றது வந்து நான் ஃபுல் ஃப்ரேம் ஈக்குவல்னு சொல்றேனே. ஸ்டாண்டர்ட் வைடுன்றது வந்து 24-70 அந்த மாதிரி. சூப்பர் வைடுன்றது வந்து 16 to 35. அல்ட்ரா வைடுன்றது வந்து 14 to 24 மாதிரி. எஃப்-ஸ்டாப் நான் சொல்லலைங்க, நான் சொல்றது ஃபோக்கல் ரேஞ்ச் தான். ஸோ இந்த 3 வகையான ஃபோக்கல் ரேஞ்சஸ்ல வந்து உங்களுக்கு வைட் லென்சஸ் அவைலபிளா கிடைக்கும். சம்டைம்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் வைடுக்கும் மேல கிட் லென்ஸ்னு கொடுப்பாங்க. அதுவே சம்டைம்ஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான வைட் ஆங்கிள் ஈக்குவலன்ஸ்ல தான் இருக்கும். இந்த 8 to 16mm f2.8 லென்ஸை வந்து ஒரு அல்ட்ரா வைட் லென்ஸ் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா இது வந்து ஒரு கிராப் சென்சர் லென்ஸ். அதனால தான் உங்களோட ஃபோக்கல் ரேஞ்ச் வந்து 8 to 16mm வரைக்கும் கொடுத்திருக்காங்க. இது வந்து Fujifilmோட ஒன் ஆஃப் த ப்ரோ கிரேட் சீரிஸ் லென்சஸ். அதனால தான் நீங்க அதுல பாத்தீங்கன்னா XF Zoom அப்படின்னு ரெட் கலர்ல இங்க ஒரு மார்க்கிங் கொடுத்திருப்பாங்க. இது வந்து Fujifilmோட ப்ரோ சீரிஸ் ஜூம் லென்சஸ் எல்லாம் இந்த XF சிம்பிள் இந்த ஒரு மார்க் வந்து இருக்கும். இந்த லென்ஸோட கீ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், கீ ஸ்பெக் ஷீட் பத்தி நான் முதல் லிஸ்ட் அவுட் பண்றேன், ஒன்னொன்னா படிக்கிறேன், நீங்க கேளுங்க. ஏன்னா நான் எடுத்தோன்னே இந்த லென்ஸை பத்தியா நான் பேச ஆரம்பிச்சிட்டேன்னா இந்த லென்ஸை பத்தி ஒண்ணுமே தெரியாம நீங்களும் இதை கேட்கற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு இன்ட்ரடக்ஷனா இந்த லென்ஸை பத்தி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க இதை பத்தி கேட்கறது இன்னும் பெட்டர். மேக்ஸிமம் அபர்ச்சர் f2.8, லென்ஸ் ஃபார்மேட் கவரேஜ் APS-C, ஃபோக்கஸ் டைப் ஆட்டோ ஃபோக்கஸ், இமேஜ் ஸ்டேபிளைசேஷன் இந்த லென்ஸ்ல இல்லைங்க. ஃபில்டர் சைஸ் அப்படின்னு பார்த்தாலும் ஐம் சாரி, இந்த லென்ஸுக்கு முன்னுக்கு உங்களால ஃபில்டர்ஸ் போட முடியாது. பிகாஸ் இதோட லென்ஸ் எலிமெண்ட் வந்து லென்ஸுக்கும் வெளியே வந்து நிக்கிறது அளவுக்கு இருக்கிறதுனால இதுல நீங்க ஃபில்டர்ஸ் போட முடியாது. மேக்ஸிமம் அபர்ச்சர் f2.8, மினிமம் அபர்ச்சர் f22. இது ஒரு Fujifilm X மவுண்ட் லென்ஸ். ஆங்கிள் ஆஃப் வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 121 டிகிரில இருந்து 83.2 டிகிரி வரைக்கும் போகுங்க. மினிமம் ஃபோக்கஸிங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.84 இன்ச்சஸ், அதாவது 25 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கு. மேக்ஸிமம் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.1x. ஆப்டிக்கல் டிசைன் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா 20 elements in 13 groups. 20 கிளாஸ் இருக்குங்க. அதுவும் 13 குரூப்பா இங்க தனித்தனியா இதுல பிரிச்சு கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த லென்ஸுக்குள்ள. டயஃப்ரேம் பிளேட், அதாவது அபர்ச்சர் பிளேட் வந்து 9 ரவுண்டட் பிளேட்ஸ் இருக்குங்க. ஃபோக்கஸ் டைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ். 805 கிராமுங்க இந்த லென்ஸோட வெயிட். இது வந்து கேமரால போட்டு நம்ம பாய்க்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி ஃப்ரண்ட் ஹெவியா தான் இருக்கு. இந்த லென்ஸ் செம்ம வெயிட். அதோட அவுட்கமும் ரொம்ப அழகா இருக்கு. வெயிட்ன்ற ஒரு விஷயத்த நம்ம பார்த்தா இது கொடுக்கக்கூடிய அழகான அவுட்கமை வந்து நம்ம மிஸ் பண்றதா இருக்கு. 2.8 இருக்கிற ஒரே காரணத்தினால தான் ஆக்சுவலி இந்த லென்ஸ் இந்த அளவுக்கு வெயிட்டா இந்த அளவுக்கு பெருசாகவும் பல்காகவும் இருக்கு. அதுவே இன்கேஸ் இந்த லென்ஸ் ஒரு f4 லென்ஸாக இருந்துருந்துச்சுன்னா இவ்வளோ வெயிட்டாகவும் இருந்திருக்காது, இவ்வளோ பெருசாகவும் இருந்திருக்காது. பட் f2.8ஓட பெனிஃபிட்ஸ் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு காரணத்தினால இது வந்து நம்ம வேற வழியில ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த லென்ஸ்லயும் அபர்ச்சர் ரிங் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்க. அபர்ச்சர் ரிங் வந்து ஓட்டோ 22 to 2.8 இது யூஸ்வல் தான். ஆனா அபர்ச்சர் ரிங்குக்கு வந்து லாக் இல்லைங்க. அந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் திடீர்னு போட்டோ ஹிட் ஆயிடுச்சுன்னா அப்படின்னா அபர்ச்சர் ரிங் வந்து A ல இருந்து f20க்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். திருப்பி A ல வச்சீங்கன்னா திருப்பி நார்மலுக்கு வந்துடும். ஸோ சிம்பிள். ஒரே ஒரு சின்ன நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லென்ஸ் ஷூட் காணா போயிருன்ற பயமே உங்களுக்கு இருக்காது இந்த லென்ஸ்ல. ஏன்னா லென்ஸ் ஷூட் வந்து இந்த லென்ஸ்ல பில்டினா வருது, தனியா கழட்ட முடியாது. அப்படி எப்படி நான் லென்ஸ் கேப் போடுறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இதோட லென்ஸ் கேப்பே டிஃப்ரெண்டா இருக்கும் டிசைன் பார்க்க. நீங்க டைரக்டா அது மேலே வச்சு பிக்ஸ் பண்ணிருந்தா முடிஞ்சு, அவ்வளவுதான். இந்த லென்ஸ் ஒரு இன்டர்னல் ஜூமிங் லென்ஸ் இல்லைங்க. அதாவது நீங்க ஜூம் பண்ணும்போது உங்களோட இந்த லென்ஸ் எலமெண்ட் வந்து மேல வந்துட்டு போகும், தெரியுதா? ஸோ இது வந்து இன்டர்னல் ஜூம்ல கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஃபோக்கஸிங் ரொம்ப ஸ்மூத்தா இருக்குங்க. இது வந்து நான் வீடியோக்கும் ட்ரை பண்ணேன், போட்டோக்கும் ட்ரை பண்ணேன். மேனுவல் ஃபோக்கஸா ஷூட் பண்றதுக்கு எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தை இது கொடுக்கல. ரொம்பவே ஸ்மூத்தா ஈஸிலி பட்டரியா இருந்துச்சு பாய்க்கிறதுக்கு. நைஸ், ரியலி நைஸ். அக்யூரேட்டா என்னால ஃபோக்கஸ் மேனுவல்ல வந்து வைக்க முடிஞ்சிச்சு போட்டோஸ்க்கு. ஓகே, இப்போ இந்த லென்ஸை நான் யூஸ் பண்ணதுல என்னென்ன விஷயம்லாம் நான் நோட்டீஸ் பண்ணேன், எந்தெந்த அளவுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சிச்சுன்னு நான் இப்போ ஷேர் பண்ண போறேன். ஸோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். இந்த லென்ஸோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் திங் நான் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டிலிங் கம்ஃபர்ட், அதோட வெயிட் அண்ட் அதோட யூசிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நல்ல நோட்டீஸ்பிளான வெயிட் உள்ள ஒரு லென்ஸ்ல இருந்து அழகான அவுட்புட் கிடைக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால அந்த வெயிட்டை வந்து நம்ம ஏத்துக்க தான் ஆகணும் ஒரு கட்டத்துக்கு மேல.
இந்த லென்ஸோட வெயிட் வந்து நம்ம கேமராவில் போட்டு பாவிக்கும் போது இதோட வெயிட் தனியான ஒரு விஷயமா நம்மளுக்கு ஃபீல் ஆகுது ஆக்சுவலி. ஓகேவா, இந்த லென்ஸ் வந்து ஐ கேன் அக்ரி இதோட வந்து இன்னுமே லைட் வெயிட்டான வைடான ஃபோக்கல் ரேஞ்ச் உள்ள லென்சஸ் இருக்கு Fujifilm லைன் ஆப்லேயே. பட் இது வந்து 2.8 இருக்கிற ஒரு காரணத்தினால வேற வழி இல்லாம இது வந்து இவ்வளவு பெருசா அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. நான் இந்த லென்ஸை வந்து ஏறக்குரிய ஒரு 2-3 விதமான டெஸ்டிங்ல நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். அதை யூஸ் பண்ணும்போது நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, இந்த லென்ஸ் வந்து ஆக்சுவலி நீங்க 1:1 ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஐ எம் சோ சாரி டு சே திஸ், பட் நான் சொல்லி தான் ஆகணும், அந்த அளவுக்கு ஷார்ப்பா இல்லை. இந்த வைட் லென்ஸோட ஷார்ப்பனிங், அந்த ஷார்ப்னஸ் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து ரெண்டா உங்களுக்கு பிரியுது. அதாவது நீங்க வந்து ஒரு வைட் ஆங்கிள் வச்சு நீங்க ஷூட் பண்ணுங்க, புத்த வைடா ஓப்பன் பண்ணிட்டு லென்ஸ் 8mm ஃபுல்லி நீங்க வைடா ஓப்பன் பண்ணிட்டு நீங்க ஷூட் பண்ணும்போது இதோட அந்த ஒரு ஃபோக்கல் லெங்த், அந்த ஒரு கிடைக்கிற ஆங்கிள் ஆஃப் வியூவே வந்து இதோட ஷார்ப்னஸை இஃபெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, ஸோ இன்கேஸ் நீங்க வந்து உங்களுக்கு வைட் ஓப்பன்ல இருக்கணும், நீங்க கேப்சர் பண்ற சப்ஜெக்டும் ஷார்ப்பா இருக்கணும்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்ஜெக்டை வந்து ஒரு வித்தின் ஃபியூ மீட்டர்ஸ், ஃபியூ ஃபீட்டுக்குள்ளேயே நீங்க வச்சு நீங்க ஷூட் பண்ணீங்கன்னா அப்போ உங்களோட சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ஷார்ப்பா கிடைக்குது. இல்ல நான் ஓரளவுக்கு தூரமான விஷயத்தை நான் கேப்சர் பண்ண போறேன், நான் ஹோல் அந்த ஒரு சினரியோவும் நான் கேப்சர் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபீல்ட் ஆஃப் வியூ, அந்த ஒரு அவுட்புட் கிடைக்கும். அட் த சேம் டைம் ஷார்ப்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கொஞ்சம் சாக்ரிஃபை நீங்க பண்ணி தான் ஆகணும். எனக்கு ஷார்ப்பாகவும் இருக்கணும், ஃபுல் ஆங்கிள் வியூவும் கிடைக்கணும் அப்படின்னா வந்து வேற வழியில நீங்க அந்த சப்ஜெக்ட் கிட்ட தான் போய் ஆகணும். ஸோ நீங்க கிட்ட போகும்போது 8mm வச்சு நீங்க ஷூட் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரியான ஃபிஷ் ஐ இஃபெக்ட் கிடைக்கும். உங்களுக்கு அந்த ஃபிஷ் ஐ இஃபெக்ட் வேணாம்னா 16mm வச்சு நீங்க ஷூட் பண்ணலாம். யூ நோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் 8mm அண்ட் 16mm, அதோட ஃபோக்கல் ரேஞ்ச் வந்து எந்த அளவுக்கான டிஃபரெண்ட் அவுட்புட்டை கொடுக்கும்னு உங்களுக்கு தெரியும். நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இதை அழகா புத்திசாலித்தனமா நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களோட அவுட்புட் வந்து நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து ஆக்சுவலி ஒரு ஃபீல்ட் ஆஃப் வியூ ஃபோக்கஸ் அண்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கப்பட்ட ஒரு லென்ஸ். ஸோ இந்த லென்ஸ்ல வந்து நீங்க ஹை அண்ட் ஷார்ப்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கும் போது உங்களுக்கு சில விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க எதிர்பார்க்குற ஷார்ப்னஸ் உங்களுக்கு இந்த லென்ஸ்ல இருந்து கிடைக்கும். அதுவே இந்த லென்ஸை வந்து எப்படி எடுத்தாலும் இந்த லென்ஸ் ஷார்ப்பா எடுத்து கொடுத்துரும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல இருந்தீங்கன்னா வந்து தயவு செஞ்சு அப்படி நினைச்சிடாதீங்க. இது ஹேண்டில் பண்றதுக்கு வந்து யூ நீட் சம் ஸ்பெஷல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும் இந்த லென்ஸை உங்களுக்கு ஷார்ப்பான அவுட்புட் கொடுக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி நான் 2 கேமராலையும் போட்டு பார்த்தேன், XS10லையும் X-T5லையும். அவுட்புட் கிளாரிட்டி அண்ட் ஷார்ப்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது எஸ் தேர் இஸ் அன் இம்ப்ரூவ்மெண்ட். ஒரு சின்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சுங்க. ஷார்ப்னஸ்லையும் சரி, அதோட ஃபோக்கஸிங் ஸ்பீடு, டெப்த்லையும் சரி. எனக்கு வந்து இந்த கேமரா சென்சரோட X-T5ல இருக்க 40 மெகாபிக்சல் சென்சர் வந்து இன்னமும் ஒரு ஸ்டாப் எக்ஸ்ட்ரா ஷார்ப்னஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா டெப்த் உங்களுக்கு கொடுக்குது. எக்ஸ்ட்ரா டெப்த்னு சொல்லும் போது இந்த டீடைலிங்ஸ்லாம் இன்னும் ஒரு ஸ்டாப் எக்ஸ்ட்ரா டீடைலிங் என்னால் இதுல இருந்து எடுக்க வைக்க முடிஞ்சிச்சு இந்த லென்ஸ்ல ஷூட் பண்ண பிக்சர்ஸ்ல இருந்து. ஸோ கலர் ரெண்டரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சேம் தான். இந்த சென்சருக்கும் ஒரு ஸ்டாப் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து கலர் ரெண்டரிங் இதுல கிடைக்குது. கலர் ரெண்டரிங் சரி, டைனாமிக் ரேஞ்சில் அந்த ஒரு ஸ்மூத்னஸும் சரி, எல்லாமே வந்து இந்த லென்ஸ் நீங்க பாய்ச்சி எடுக்கும்போது இந்த 26ஓட 40 மெகாபிக்சல் சென்சர்ல இன்னும் பெட்டரா கிடைக்குது. இந்த லென்ஸ் வந்து இஸ் இட் மேட் ஃபார் 26 மெகாபிக்சலா இல்ல இட்ஸ் மேட் ஃபார் 40 மெகாபிக்சலா அப்படின்னு அந்த கேள்வி வரும்போது 26 மெகாபிக்சல் சென்சர்ஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு வியூ கிடைக்குது, அந்த ஒரு ஆங்கிள் ஆஃப் வியூ, அந்த ஒரு டெப்த் தான் உங்களுக்கு முக்கியம். அதாவது அந்த ஒரு வைடான வியூ போட்டோஸ் தான் உங்களுக்கு முக்கியம். உங்களுக்கு வந்து ஷார்ப்னஸ் அப்படின்ற விஷயம் வந்து செகண்ட் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா யூ கேன் யூஸ் திஸ் லென்ஸ் ஆன் 26 மெகாபிக்சல் 26 மெகாபிக்சல் சென்சர் உள்ள கேமராஸ்ல நீங்க இது தாராளமா பயன்படுத்தலாம். ரொம்ப அழகா இருக்கும் அவுட்புட். ஆனா இல்ல எனக்கு வந்து அந்த வியூவும் முக்கியம், ஷார்ப்னஸும் முக்கியம் அப்படின்னு ஆளா நீங்க இருந்தீங்கன்னா நீங்க வந்து இதை வந்து 40 மெகாபிக்சலுக்கே ப்ரிஃபர் பண்ணலாம். லைக் X-T5, X-T50, X-H2 அந்த மாதிரி கேமராஸ்க்கு இந்த லென்சஸ் நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் ஆக்சுவலி. நீங்களும் ப்ரிஃபர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க if it's possible for you. சின்ன வருத்தமான விஷயம் என்னன்னா இந்த லென்ஸ்ல OIS இல்ல, ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இந்த லென்ஸ்ல கொடுக்கப்படவில்லை. ஆக்சுவலி அது வந்து எனக்கு ஒரு சின்ன டிராபேக்கா தான் இருக்கு. சின்ஸ் நம்ம கேமராஸ்லயே இப்போ வந்து இன்பில்ட் ஐபிஎஸ் வந்தனால இது வந்து நம்மளுக்கு தேவை இல்லையா அப்படின்ற ஒரு சின்ன டவுட் வருது எனக்கு. ஆனா என்ன ஒண்ணுன்னா லெட்ஸ் சி என் கேமரால வந்து ஐபிஎஸ் இருக்கு, நான் அதை பாவிக்கிறேன், அதனால எனக்கு இதுல உள்ள OIS தேவைப்படல அப்படின்னு நான் நினைச்சா கூட ஐபிஎஸ் இல்லாத கேமரா எப்படின்றது ஒரு யோசனை வந்து. ஏன்னா இப்போ நான் லேட்டஸ்ட்லி X-T3 ஒன்று எடுத்தேன். அந்த கேமரால இந்த லென்ஸ் நான் போட்டு பாவிக்கும் போது ஓரளவுக்கு நான் கஷ்டப்பட்டேன் ஆக்சுவலி. அந்த ஷார்ட்டை பர்ஃபெக்டா ஷார்ப்பா நான் எடுக்கணும், அட் த சேம் டைம் எனக்கு வந்து கேமரா மோஷன் ப்ளவரும் இருக்கக்கூடாது, கேமரா ஷேக் அந்த ஒரு ப்ளவரும் இருக்கக்கூடாதுன்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஷூட் பண்ணேன். ஆக்சுவல் நான் உண்மையா சொல்லிடுறேன். அப்படின்ற போது OIS
எஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் லென்ஸ்லேயே கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மோட்டர்ஸ் எனக்கு அது இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருந்திருக்கும் இந்த லென்ஸுக்கு சொல்றதுக்கு. ஆனால் இது ஒரு வெதர்சீல் லென்ஸ், ஓகேவா? அது வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த லென்ஸ் வந்து இதோட அழகான ஃபீல்ட் ஆஃப் வியூவை நான் வந்து ஃபோட்டோ அண்ட் வீடியோக்கும் ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும்போது இந்த லென்ஸ் வந்து நான் வந்து ஐபிஎஸ் உள்ள கேமரா மட்டும்தான் இதை நான் பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு நான் வந்துடுறேன். ஏன்னா ஐபிஎஸ் உள்ள கேமராவை மட்டுமே ஈவன் யூஸ்ட் மார்க்கெட்ல கூட ஸ்டில் எக்ஸ்பென்சிவ் தான். நான் இந்த லென்ஸ் பார்த்துட்டு இதுக்கு ஏற்ற மாதிரி நான் கேமரா தேடும் போது என்னோட பிரைஸ் பட்ஜெட் வந்து கொஞ்சம் ஹைப் ஆகுது. எனக்கு அது ஆக்சுவலி வந்து அக்செப்டபிளா இல்லை. இந்த ஒரு ஃபீல்ட் ஆஃப் வியூ விஷயத்துக்காக நான் வந்து கேமராவையே நான் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சிவான கேமரா நான் எடுக்க வேண்டியதாக இருக்கு. ஆனா அதனால இந்த லென்ஸ் வந்து நான் எடுக்காதீங்க வாங்காதீங்க நான் சொல்லல. இஃப் உங்களோட கேமரால ஐபிஎஸ் சிஸ்டம் இருக்கு, இன்பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கு அப்படின்னா இந்த லென்ஸை நீங்க தாராளமா தைரியமா வாங்கலாம். இல்ல அப்படின்னு வரும்போது மட்டும்தான் வந்து ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி நீங்க யோசிச்சு தான் இந்த லென்ஸை நீங்க எடுக்கணும். பிகாஸ் உண்மையிலே நான் சொல்றேன், இட்ஸ் நாட் ஈஸி. ஒரு எந்த அளவுக்கு ஒரு வைட் ஃபோக்கல் ரேஞ்ச்ல ஐபிஎஸும் இல்லை, ஓஐஎஸும் இல்லை அப்படின்ற போது நீங்க வச்சு ஷூட் பண்றீங்கன்னா யூ நீட் டு பம்ப் அப் ஷட்டர் ஸ்பீட். ஈவன் நீங்க வந்து என்ன கேட்டால் நான் ஃபியூ ஷாட்ஸ் 200ல கூட வச்சு ட்ரை பண்ணேன், 200 500லாம் வச்சு ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து அப்பயுமே வந்து ஃபியூ ஷாட்ஸ்ல சின்ன அந்த கேமரா ஷேக் இருந்துச்சு X-T3ல. ஓகே, X-T3ல ஃபோட்டோ ஃபோக்கஸ் ட்ராக்கிங் வந்து எனக்கு கிடைச்ச இந்த லென்ஸ்ல வந்து ஓரளவுக்கு டீசெண்டா இருந்துச்சுங்க. நான் 2.8ல வச்சு நான் ஃபோக்கஸ் ட்ராக்கிங் ட்ரை பண்ணும்போது ஐ கேன் சென்ஸ் தட் த ஃபோக்கஸிங் வந்து ஹண்ட் பண்ணுச்சு. அது ஒன்று. ஃபோக்கஸிங் நான் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வச்சாலும் அவுட்புட்லேயும் வந்து ஐ கேன் சி இதோட ஃபோக்கஸிங் வந்து ஸ்லோவாக இருக்கு, ஓரளவுக்கு ஸ்லோவாகவே இருக்கு. பட் when it comes to landscape type of photography, ஒரு பெரிய நேச்சர் செனரியோ வந்து நான் ஃபோட்டோ பிடிக்கணும், செனரியோஸை நான் ஃபோட்டோ பிடிக்கணும் அப்படின்னு வரும்போது இதோட ஃபோக்கஸிங் வந்து டீசெண்டாக இருக்கு. ரோட்டோ ஃபோக்கஸ் வந்து நான் சூப்பர் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன், அதே வேளையில சூப்பர் டம் ஸ்லோன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆவரேஜாக இருக்கு இதோட ஃபோக்கஸிங் ஸ்பீடு அண்ட் ஃபோக்கஸ் அக்யூரசி அப்படின்னு பார்க்கும்போது அந்த விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன்னா என்னோட XS10ல இதோட அக்யூரசி வந்து ஹண்டிங், ஓகேவா, போய் நின்றுச்சுன்னா கொஞ்ச நேரத்துக்கு ஹண்ட் பண்ணி அப்புறம் ஃபிக்ஸ் ஆகுது. X-T5ல எனக்கு ஹண்டிங்கே இல்லை. I just want to let you guys know, even though யாருனாச்சும் XS10 பாவச்சுக்கிட்டு இருக்கீங்க, இந்த லென்ஸுக்கு அப்டேட் பண்ண போறீங்க, அது ஒரு சின்ன விஷயம் நோட் பண்ணி வச்சுக்கோங்களேன். சின்ன விஷயம் தான், பட் எனக்கு அது ரொம்ப ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாகவே இருந்துச்சு. 2 வீக் டைம்ல நான் அந்த லென்ஸை வச்சிருந்தேன். என்னன்னா இதோட இந்த ஃப்ரண்ட் எலிமெண்ட் இருக்குல்லங்க, எனக்கு இந்த எலிமெண்ட் இருக்குல்ல, செம்மதனமான ஒரு டஸ்ட் மேக்னெட். ஐ கேன் அக்ரி தட் இது வந்து ஒரு ப்ரோ கிரேட் லென்ஸு, இதோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக வந்து நான் வந்து ஓகே. ஆனால் ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்து இந்த ஃப்ரண்ட் எலிமெண்ட்டை வந்து நான் ஒவ்வொரு வாட்டியும் பேக்ல இருந்து எடுக்கும்போது பேக் உள்ள வைக்கும் போது கேமரா பேக் உள்ள ஒவ்வொரு வாட்டியும் உட்காந்து நான் கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்பேன். எனக்கு அதுலேயே வந்து டைம் வேஸ்ட் ஆகுது. சில லென்சஸ்லாம் வந்து ஆன்டி டஸ்ட் கோட்டிங் என்னமோ கொடுத்துருவாங்க, டஸ்ட் அதில் ஒட்டனால நம்ம ஃபூனு ஊதுனா நான் காண போயிடும். பட் இதில் வந்து அந்த மாதிரி போக மாட்டுது. எனக்கு அது எவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயம்னா, இது வந்து நம்ம 8mm எடுக்கிறோம், ஃபுல்லி வைட் ஆங்கிள்னா எல்லா டீட்டெயிலுமே வந்து ஓரளவுக்கு சின்னதாயிரும். அந்த ஃப்ரேம்ல வந்து இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே மைன்யூட்டான டீட்டெயில்ஸாக இருக்கும். ஸோ நம்ம அதை ஜூம் பண்ணி பார்க்கும்போது இந்த டஸ்ட் அங்கே இருக்கிறனாலேயே வந்து சம்டைம்ஸ் பிக்சர்ஸ் வந்து கரெக்டாக அந்த டஸ்ட் இருக்கிற இடத்துல முக்கியமான விஷயம் போய் மாட்டுச்சு. எனக்கு மண்டை பிச்சுக்கும் அந்த டைம்ல. என்னடா இது, எனக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல லென்ஸுங்க ஆக்சுவலி. பட் இந்த சின்ன 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 விஷயங்க தான் இதை வந்து எவ்வளோ பின்தங்கி கொண்டு போயிருது. வீடியோ ப்ரொடக்ஷன் ஒர்க்குக்கோ இல்லை ஈவென்ட் வீடியோ, வெட்டிங் வீடியோஸ்க்கு யூஸ் பண்ற ஐடியால இருந்தீங்கன்னா ஃபோக்கஸ் ட்ராக்கிங், ஓகேவா, சப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருக்காங்க, சப்ஜெக்ட் மென்னுக்கு பின்னாலே சைட்லையும் போய்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க, அவங்கள நீங்க ரெக்கார்ட் பண்ண போறீங்க இந்த லென்ஸை வச்சுன்னா நான் சத்தியமா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேங்க. வேணும்னா நீங்க 10-24 இல்லை 16-80 FO அந்த லென்ஸை எடுங்க, இல்லைன்னா 18-120, அதெல்லாம் வந்து ட்ராக்கிங் பிஸ்தா இருக்கு. இது வேணாம் ப்ளீஸ். ஏன்னா yes, it's a 2.8. yes, it got a wide focal range, but focus tracking அப்படின்னு வரும்போது வேணாம், தயவு செஞ்சு வேணாம். நான் எதிர்பார்க்குற ஸ்பீடு நீ கொடுக்க முடியல உன்னால. ஏன்னா இதோட லென்ஸ் வந்து என்ன கேட்டா இட்ஸ் மோர் டு ஃபோட்டோகிராஃபி ஃபோக்கஸ் தென் வீடியோகிராஃபி ஃபோக்கஸ். இந்த லென்ஸோட மேனுஃபேக்சரிங் டிசைன் நான் நினைக்கிறனால எனக்கு ஷுவரா தெரியல. அதனால தான் வந்து இந்த லென்ஸ் வந்து வீடியோ பெர்ஃபார்மன்ஸ், வீடியோ ஷூட்டிங்க்கு வந்து கொஞ்சம் லேக் ஆச்சு. இல்லைன்னா நீங்க உங்களுக்கு இன்கேஸ் வைடர் ஃபோக்கல் ரேஞ்ச் அண்ட் ஆல்சோ பிகர் அபர்ச்சர் உங்களுக்கு வேணும்னா நீங்க 18 இல்லைனா 16 1.4 லென்சஸை யூஸ் பண்ணுங்க, செம்மையா இருக்கு. நான் 2 லென்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் 18mm வீடியோ தான் வந்து நான் ரிவ்யூ இங்க மேல லிங்க் கொடுக்குறேன் பாருங்க, செம்மையான லென்ஸ் அது. கடைசியா இந்த லென்ஸை பத்தி நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இது ஒரு அற்புதமான போட்டோ லென்ஸ், போட்டோ வைட் ஆங்கிள் வியூ உள்ள ஒரு அற்புதமான லென்ஸ். அவுட்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லென்ஸோட பியூட்டிஃபுல்லா இருக்கு. நீங்க பொறுமையா இந்த லென்ஸுக்கு ஏத்த மாதிரி இந்த லென்ஸ் சொல்ற மாதிரி கேட்டு நீங்க ஷூட் பண்ணீங்கனாலே அற்புதமான அவுட்கம் உங்களுக்கு
உங்களுக்கு கிடைக்கும். ஆனா நீங்க சொல்ற மாதிரி இந்த லென்ஸ் எல்லா டைமும் கேட்குமான்ற அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா கொஞ்சம் அடம் பிடிக்குது தான். சில இடத்துல நம்மள சொன்ன மாதிரி ஃபியூ ஃபேக்டர்ஸ் இருக்கு, சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து நீங்களே ஒரு டிக் பாக்ஸ் வச்சுக்கோங்க. இந்த விஷயம் எனக்கு வந்து என்னோட வேலைப்பாடு, என்னோட வேலை, அந்த ஒர்க் ஃப்ளோல இந்த விஷயம் எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு நீங்க டிக் பண்ணிட்டு வந்தாலே ஒரு கட்டத்துக்கு மேல இந்த லென்ஸ் உங்களுக்கு தேவையா இல்லையான்றது இந்த முடிவே உங்களுக்கு வந்துடும். என்ன வரைக்கும் கேட்டீங்கன்னா 2.8 இருக்கிற ஒரே காரணத்துக்காக நான் இந்த லென்ஸை எடுப்பேன் நான் வந்து சத்தியமா இல்லை. நான் இதுக்கு பதிலாக ஐ வுட் ப்ரிஃபர் கோ டு த 10 to 25 mm f4 இல்லைனா 16 to 80 f4 அப்படின்னு அந்த லென்ஸுக்கு நான் போயிடுவேன். இல்லைனா 18 1.4 16 1.4 அந்த லென்ஸுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பர்சனலி என்ன கேட்டிங்கன்னா இந்த லென்ஸை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு நான் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இன்கேஸ் யோர் நேச்சுரல் சினரிஸ் இல்லைனா வந்து இந்த இயற்கை காட்சிகளை படம் பிடிக்கும் ஃபோட்டோகிராஃபர் அப்படியா இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த லென்ஸ் உங்களுக்கு சூட் ஆகும். இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் மாதிரி இவெண்ட்டை ஃபோட்டோ பிடிக்கிற ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்கன்னா அந்த ஒரு வியூ அந்த ஒரு ஆங்கிளுக்கு வந்து உங்களுக்கு முக்கியம் நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த லென்ஸ் தாராளமாக ஃபிட் ஆகும். அதை தவிர்த்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ் ரன் அண்ட் கன் சிச்சுவேஷனில் இருக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா இந்த லென்ஸ் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னால் பெட்டர் 18 16 அந்த மாதிரி மற்ற லென்ஸுங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக இந்த லென்ஸுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க. தென் யூ நோ விச் இஸ் பெர்ஃபெக்ட் ஃபார் யூ. அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. அதை நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல, பட் ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் அது. வெயிட் பண்ணுங்க. யூடியூப் சேனல் நம்மளோட சாய் மேகா ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல் அது அப்லோட் ஆன நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த ஸ்பெஷலான வீடியோ உடனே இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க டைம்லேயே சாய் மேகா ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் தட்டி ஆல் நோட்டிஃபிகேஷன் அதில் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன அப்லோட் பண்ணுறோமோ வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் என்னென்ன வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணுறோமோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு ஃபோனு முன்னுக்கே வந்துடும். ஓகே பையன் புதுசாக அப்லோட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி டக்குன்னு நீங்கள் திறந்து தட்டி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து வீடியோ இன்ஸ்டண்ட்டாக வந்து சேர்ந்துடும். அவ்வளோதாங்க. ஸோ Fujifilm 8 to 16 mm f2.8 அல்ட்ரா வைட் லென்ஸ் இதோட அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம். தேங்க்யூ. Terima kasih. Follow us on TikTok and Instagram. Subscribe Sai Mega Photography on YouTube. Follow us on TikTok and Instagram. Subscribe Sai Mega Photography on YouTube.